ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 7/11/2025க்கான கேரளா டான்கி சைனிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 10 நாளைக்கான ஃபாலோயிங் நம்பர் வந்து தரேன், சரிங்களா? ஸோ எடுத்து ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க. 10 நாளைக்கு மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணால் போதுமானது, சரிங்களா? பேட்டர்ன் சொல்கிறேன், பார்த்துக்குங்க. ஃபுல் பேட்டர்னோட தான் வந்து சொல்ல போகிறேன். 5ஆம் தேதி மட்டும், சரிங்களா? 5ஆம் தேதி மட்டும் 09, அதாவது நடு நம்பரு டிஏ போர்டு, ஓகேங்களா? டிஏ போர்டு 09 இந்த நம்பர்ஸ் வச்சா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்ஸிங் எடுக்க போகிறோம். அந்தந்த மாதத்துக்கு அந்தந்த நம்பரை வச்சு நம்ம கெஸ்ஸிங் எடுக்கிறோம், சரிங்களா? இப்போது 0க்கு ஒரு நம்பர் கம்மி பண்ணோம்னா 9, சரிங்களா? 9க்கு ஒரு நம்பர் கம்மி பண்ணோம்னா 8, ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணோம்னா 9க்கு அப்புறம் ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணோம்னா 0, சரிங்களா? அப்போது 90. ஸோ இந்த நம்பர் எங்கே வந்திருக்குன்னு பாருங்கள், 98 டபுள் பாஸ் நமக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7க்கு ஒரு நம்பர் மைனஸ் பண்ணிடணும், 6. 1க்கு ஒரு நம்பர் மைனஸ் பண்ணோம்னா 60, ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணோம்னா 62, சரிங்களா? 60ங்கிற நம்பர் பாஸு. நெக்ஸ்ட்டு 5ஆம் தேதி 65ன்னு இருக்குது. அப்போ இந்த 65க்கு 6க்கு ஒரு நம்பர் மைனஸ் பண்ணோம்னா 5, 5க்கு ஒரு நம்பர் மைனஸ் பண்ணோம்னா 4, அதே 5 அப்படியே வச்சுட்டு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணோம்னா நமக்கு 56, சரிங்களா? அப்போ 56 அப்படி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 56 அல்லது 54, நமக்கு 45 அப்படிங்கிற நம்பர் பாஸு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 81, 81க்கு ஒரு நம்பர் மைனஸ் பண்ணோம்னா 7, அதாவது 8க்கு ஒரு நம்பர் மைனஸ் பண்ணோம்னா 7, 7ஓட இந்த 1க்கு ஒரு நம்பர் மைனஸ் பண்ணோம்னா 70, சரிங்களா? 70 7 அப்படிங்கிற நம்பர் அப்படியே வச்சுட்டு 1க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணோம்னா 2 72. அப்போது 70 72 அடுத்த நாள் நமக்கு பாஸு. நெக்ஸ்ட்டு 05ன்னு இருக்குது. 05க்கு 0க்கு ஒரு நம்பர் மைனஸ் பண்ணோம்னா 9, இப்போ 5க்கு ஒரு நம்பர் மைனஸ் பண்ணோம்னா 4 94, 5ல் ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணோம்னா 6, அப்போ 96. 96ங்க நமக்கு 69 சொல்லி வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு 70, 70க்கு 7க்கு ஒரு நம்பர் மைனஸ் பண்ணோம்னா 6, 0ல் ஒரு நம்பர் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 9, 0ல் ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணோம்னா 1, அப்போ 61. நமக்கு 69க்கு 96ன்னு சொல்லி வந்துருச்சு, சரிங்களா? நெக்ஸ்ட்டு 52, முதல் நம்பரை மைனஸ் பண்ணணும், சரிங்களா? அடுத்த நம்பர் வந்து ஒரு நம்பர் ப்ளஸ்ஸு ஒரு நம்பர் மைனஸ், அப்படி தான் கணக்கு. 41 43 நமக்கு 14ங்கிற நம்பர் பாஸு. அதிகபட்சம் சீக்கிரமாகவே வருது, ஸோ அதனால தான் சொல்கிறேன், சரிங்களா? 9க்கு ஒரு நம்பர் மைனஸ் பண்ணோம்னா 8, 7க்கு ஒரு நம்பர் மைனஸ் பண்ணோம்னா 6 86, ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணோம்னா 8, அப்போது 88. ஸோ 88ங்க நம்பர் பாஸு. இங்கே ரிசல்ட் இல்லாதனால அப்படியே விட்டுறேன். 51க்கு ஒரு நம்பர் மைனஸ் பண்ணோம்னா 4, 1க்கு ஒரு நம்பர் மைனஸ் பண்ணோம்னா 0, 1லேருந்து ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணோம்னா 42ன்னு சொல்லி வரும். இப்போது நமக்கு டபுள் பாஸு. ஸோ இந்த மாதத்துக்கு பாருங்கள் 60, அப்போ 60னா ஒரு நம்பர் மைனஸ் பண்ணோம்னா 5, 0க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணோம்னா வச்சுக்கோங்க 1, ஒரு நம்பர் மைனஸ் பண்ணோம்னா 5 9, சரிங்களா? 0லேருந்து ஒரு நம்பர் மைனஸ் பண்ணோம்னா 9, 59. அதாவது லாஸ்ட்டாக அதிகபட்சம் 13ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அப்போ நம்ம 13ஆம் தேதி வரைக்கும் டார்கெட் வச்சுக்கலாம். 51 59 ஏபிஎஸ்சிபிஸில் மாற்றி எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த வருஷம் ஃபுல்லுமே நமக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு, சரிங்களா? ஸோ பேட்டர்ன் பார்த்துக்குங்க, நல்லாயிருக்கு. ஸோ உங்களுக்கு பேட்டர்னோடு தான் சொல்லியிருக்கேன். ஸோ இது எங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா எடுத்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருங்க, சரிங்களா? ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்கணும் கூட எடுத்து வைக்கணும், எடுத்து வச்சுக்கோங்க. 2 செகண்ட் வச்சுருக்கேன். ஓகே. ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் அக்டோபர் மாதத்தில் இன்றைக்கி எப்படி அடிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். 2 7ங்கிற நம்பர் எடுத்து அப்படியே நமக்கு 72 அடிச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி போன மாதத்தில் 22, அதாவது C4 நம்பரை எடுத்து அடுத்த நாள் அப்படியே நமக்கு அடித்தாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் எப்படி அடிக்கிறாங்கன்னு பாருங்கள். 37, இந்த 37ங்கிறது மேலே உள்ள 73லேருந்து எடுத்து 73 நம்பரை எடுத்து 37ல் வச்சுட்டாங்க. இங்கே உள்ள 71 சேர்ந்து 137ன்னு சொல்லி 3Dயே நமக்கு பாஸ் ஆகிருக்கு, சரிங்களா? ஸோ அதே மாதிரி
09 09 எடுத்து நமக்கு ஏபியில் 90ன்னு வச்சுருக்காங்க. அடுத்த நாள் 825 ரிசல்ட்டு. ஸோ மேலே 3 நம்பர்லேருந்து நமக்கு 85 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. ஸோ அப்படி பார்த்தோம்னா நமக்கு இங்கே 09 அப்படி நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இதுக்கு மேட்சிங்காக இங்கே எப்படி நமக்கு 71 மேட்சாக இருந்துச்சோ அதே மாதிரி இங்கே நமக்கு 79 மேட்சாக இருக்குது. இங்கே எப்படி 7 சேமாக இருந்துச்சோ நமக்கு இங்கே 9 சேமாக இருக்குது. சரிங்களா? இப்போ வந்துச்சு அப்படின்னா சிங்கிள் நம்பராக எப்படி வரலாம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேட்டர்ன் நல்லா சொல்கிறேன், பார்த்துக்குங்க. 8 5க்கும் கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 6ம் 7ம் இருக்குது. சரிங்களா? அப்போது அதுக்கு அடுத்தடுத்த நம்பர் உள்ள நம்பர் தான் நமக்கு ரிசல்ட்டில் நமக்கு வந்திருக்கு. அப்போது 8 5 வரணும். 8 5 பாஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு 6 9க்கு நடுவில் 7ம் 8ம் இருக்குது. இப்போது 7க்கும் 8க்கும் கீழே உள்ள நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 6 9 நமக்கு பாஸ் ஆகிருக்கு. அப்போ 6 7 7 8 அப்போது 8 9ங்கிற நம்பர் தான் வரணும். அது கீழே உள்ள நம்பர் நமக்கு வரணும். அப்போது 8 கீழே 7 9 கீழே நமக்கு நடுவில் உள்ள நம்பர் தான். ஓகேங்களா? அப்போது இங்கிட்டும் உள்ள நம்பர். அப்போது 9க்கு அப்புறம் 0. சரிங்களா? 7 0. அப்போது 7 0ங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் நமக்கு 79 09 தான் எடுத்திருக்கோம். அப்போது ஏபி நம்பரில் 70 அல்லது 07ன்னு சொல்லி வரணும். அப்போது வந்துச்சு அப்படின்னா 709 079 அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இந்த 2 நம்பர்ஸ் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இந்த நம்பர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா பவர் பண்ணி எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? அப்போது 524 0 254. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நம்பர்ஸை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஸோ ஃபாலோ நம்பர்ஸும் நமக்கு சேர்ந்தாப்புல தான் நமக்கு வந்திருக்கு. சரிங்களா? ஸோ கம்பல்சரி எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வரதுக்கான வாய்ப்புகள் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா?